அப்போ நம்ம பேச்சு, நம்மளுடைய பகுத்தறிவு, நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய முன்னேற்றம் இந்தியா முழுக்க ஒழிக்கணும்னா இங்க உள்ள தலைவர்கள் ஹிந்தியில பேசணும். அப்போ நம்மதான் பேசல. இப்ப எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும், ஆனா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. வருங்காலத்திலேயாவது நம்ம தலைவர், இந்த உருவார தலைவர்கள் வந்து ஹிந்தியில பேசணும். மோடி அவர்கள் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், ஹிந்தி படிச்சுட்டு தான் ஹிந்தியில பேசுறாங்க. மோடி அவர்களுடைய சொந்த மொழி கிடையாது ஹிந்தி. ஹிந்தி வந்து இந்தியாவின் இணைப்பு மொழி. கண்டிப்பா ஹிந்தி பிடிக்கும். ஹிந்தி படிச்சாதான் நம்மளுடைய திறமைகள் வந்து வேற மாநிலங்களுக்கு தெரியும், வேற மாநிலங்கள்ல நடக்கிறது நமக்கு தெரியும். நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, பீகார் இருக்குன்னா, ஆனா இன்னைக்கு உள்ள கணக்கெடுப்புப்படி தமிழகம் இடத்துல இல்ல, கல்வியில இடத்துல இல்ல. நீங்க அசாம்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல, அசாம் வந்து தமிழகத்துக்கும் அசாமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் கல்வியில சும்மா ஒரு கணிப்புல சொல்லுங்க. நமக்கு அவங்களுக்கு எத்தனை இடம் வித்தியாசம் இருக்கு முன்னேற்றத்துல? நம்ம 3ஆம் இடத்துல இருந்து அசாம் எத்தனை இடத்துல இருக்கு? அசாம் முன்னேறி இருக்கு, அசாமே முன்னேறி இருக்கு, நம்ம பின்னால இருக்கு. ஆனா கரெக்டா எனக்கு அந்த கணக்கு சரியா தெரியல. நெட்ல நான் பார்த்ததுல அசாம்லாம் முன்னேறி இருக்கு, நம்ம பின்னால இருக்கோம். நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? அதே மாதிரி இன்னொரு குறிப்பா சொல்லிடுறேன். இந்த வாட்ஸ்அப்ல, இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து திராவிட ஆதரவாளர்னு சொல்லி சில நியூஸ்கள் போடுவாங்க. ஹிந்தி படிச்சவனே இங்க வந்து பிச்சை எடுக்கான், நம்ம ஹிந்தி படிச்சா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இவங்க நிறைய பேருக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலேயே வந்து 1960, 70 காலகட்டங்கள்ல 4 பக்கமும் பேசுறது, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க பேசுறது காட்பாடியில் உள்ளவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி மொழியில வித்தியாசம் இருந்துச்சு. நம்ம திரைப்படங்கள் அதிகமா எடுத்ததுனாலையும், தமிழை வந்து நம்ம தலைவர்கள் வந்து அதிகமா திரைப்படத்துல புகுத்ததுனாலையும் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரே மொழி பேசி, இங்கே 4 மொழி 5 மொழி இருந்த மாதிரிதான் அந்த வார்த்தை வித்தியாசம் இருக்கும். இப்ப தண்ணின்னா 5 மொழியில இருந்து தண்ணி தமிழ்நாட்டுல. இதே மாதிரி பீகார்ல 30 மொழி இருந்திருக்கு. பீகார்ல உள்ள 30 மொழிய ஒரே மொழிக்குள்ள கொண்டு வர்றதுக்காண்டி அவங்க ஹிந்தியை ஆதரிச்சிருக்காங்க. ஹிந்தி ஆதரிச்சு 1ல இருந்து 5 வரை ஹிந்தியை படிக்க வச்சிருந்திருக்காங்க. அதனால பீகார்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க.